Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் PH3151 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் நல்லா கவர் பண்ணிடுங்க. பார்ட் பியை பொறுத்தளவு ஒவ்வொரு யூனிட்லையுமே 16 மார்க்கு ஒரு 4 கொஷின்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 5 யூனிட்ஸுக்குமே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பார்ட் ஏவை பொறுத்தளவு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ரெடிக்ஷனில் தான் சொல்ல முடியும். இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்ல முடியும். இதுதான் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் ஏவை ரொம்ப கெஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த டாபிக்லாம் கொடுத்துருக்க இந்த ஒவ்வொரு 10 டாபிக்ஸை வாட் இஸ் வாட்னு ஒரு 2 லைன்ஸ்க்கு என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பார்ட் ஏவை பொறுத்தளவு ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்ஸில் ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, பார்லியல் ஆக்சிஸ் தியரம், ரெஜிட் பாடி, மல்டி பார்ட்டிகல் டைனாமிக்ஸ், லீனியர் அண்ட் நான் லீனியர் ஆக்சிலேஷனுக்கான டிஃபரன்ஷியேட்டனு, இது கைரோஸ்கோப்போட அப்ளிகேஷன், டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், அதோட எக்ஸாம்பிள், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், கைரோஸ்கோப். இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நீங்க பார்த்துக்க வேண்டியது. பார்ட் பி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட், பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் கைரோஸ்கோப் அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் வேரியஸ் ஃபீல்ட். கைரோஸ்கோப்போட பிரின்சிபல் என்ன, அப்படி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, எப்படி ஒர்க் ஆகுது, தென் அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன. ஓகேங்களா, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் டபுள் பெண்டுலம் ஓடுது என்ன, தென் லாக்ரேஞ்சியன் ஈக்குவேஷன் ஃபார் டபுள் பெண்டுலம் வித் நீட் டயக்ராம். ஓகே, இது வந்து செகண்ட் கொஸ்டின். அடுத்து தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா டார்சியன் பெண்டுலம், அதோட ஈக்குவேஷன் என்ன, ரிஜிடிட்டி மாடுலஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் ஃபோர்த் क्वेश्चन அப்படினா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டயட்டோமிக் மாலிகூல்ஸ் என்ன இருக்கு, தென் ரொட்டேஷனல் எனர்ஜி ஸ்டேட் ஆஃப் ரிஜிட் டயட்டோமிக் மாலிகூல்ஸ் வித் ஸ்பெஷல் கேसेस. இதெல்லாம் நீங்க பார்ட் பி ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல கம்பல்சரி கவர் பண்ண வேண்டிய क्वेश्चन. நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ ல பார்த்தோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டீஸ்லாம் என்ன இருக்கு, தென் எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, போலரைசேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட சோர்சஸ், வேவ் ஈக்குவேஷன், ஸ்டோக் தியரம், பாயிண்டிங் வெக்டார், காஸ்-லா அண்ட் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, நெக்ஸ்ட் இன்ட்ரின்சிக் இம்பெடன்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஓகேங்களா, அடுத்து யூனிட் இதுல வந்து நம்ம பிக் கொஸ்டின்ல பார்க்க வேண்டியது 2 தான். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் த பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் வேக்கம் இன் த டர்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு, தென் டிரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் மேட்டர் எப்படி இருக்கு, அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ்ல எப்படி, டயலெக்ட்ரிக்கல் மீடியம்ல எப்படி இருக்கு. ஓகேவா, இது ரெண்டையும் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. ஓகே, இது கவர் பண்ணீங்கன்னா யூனிட் 2 ல வந்து ஒரு குவிக் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். தேர்ட் யூனிட் பார்த்தோம்னா ஆக்சிலேஷன், ஆப்டிக்ஸ் அண்ட் லேசர்ஸ்ல பார்ட் ஏ ல வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன, ஸ்பான்டேனியஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன், ப்ராக்ரெசிவ் வேவ்க்கும் ஸ்டேஷனரி வேவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ், டாப்லர் எஃபெக்ட் இன் லைட் அண்ட் சவுண்ட், SHM ஓட கேரக்டரிஸ்டிக், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், பாப்புலேஷன் இன்வர்ஷன்னா என்ன, மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்னா என்ன, லேசர் பீமோட ப்ராப்பர்ட்டிஸ், டேர்ம் பம்பிங்னா என்ன, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் பி ல பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ல கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஏன்னா இதுல எந்த கொஸ்டின் வேணா கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதை பொறுத்தளவு பார்த்தோம்னா பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் செமிகண்டக்டர் டயோட் லேசர் வித் நெசசரி டயக்ராமோட. ஓகேங்களா, தென் அதோட கேரக்டரிஸ்டிக், அட்வான்டேஜ், அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ND ஆக் லேசரோடைய பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அதோட அட்வான்டேஜ், அப்ளிகேஷன்லாம் என்ன, தென் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் CO2 மாலிகூல்ஸ்லாம் என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங்கோட டயக்ராம்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட் இது 3யுமே தரவா படிச்சிருங்க. ஓகேவா, அடுத்து இந்த 3யும் ஒரு அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர், தென் ஏர்வெஜ் தியரி, ஏர்வெஜ் மெத்தட் ஆஃப் டிட்டர்மினிங் த ரேடியஸ் ஆஃப் த தின் ஒயர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐன்ஸ்டைன் ரிலேஷன். ஓகேங்களா, இது கொஞ்சம் லாஸ்டா நீங்க ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்க வேண்டியதா. ஃபர்ஸ்ட் இருக்க 5 கொஸ்டின்ஸை தரவா படிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து பேசிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்ஸ்க்கு காம்ப்டன் எஃபெக்ட்னா என்ன, ஷிஃப்ட்னா என்ன, தென் வந்து மீனிங் நார்மலைசேஷன் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா என்ன, ஐகன் வேல்யூ, ஐகன் ஃபங்க்ஷன், டீஜெனரேட் அண்ட் நான் டீஜெனரேட் ஸ்டேட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான், வேவ் ஃபங்க்ஷன், காம்ப்டன் வேவ் லென்த், அதோட வேல்யூ, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ், டி ப்ரோக்லி ஹைப்போதசிஸ், தென் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி. இதெல்லாம் பார்ட் ஏ ல கவர் பண்ண வேண்டிய கொஸ்டின். பார்ட் பி பொறுத்தளவு 4 கொஸ்டின் தான். காம்ப்டன் எஃபெக்ட்னா என்ன, அதோட எக்ஸ்பிரஷன்ஸ், வேவ் லென்த் ஆஃப் ஸ்கேட்டர்ட் ஃபோட்டான். ஓகேங்களா, இதை நீங்க கவர் பண்ணா போதும். அடுத்து
அடுத்து பார்த்தோம்னா டைம் டிபெண்டன்ஸ் ஸ்காட்ரிஜர் வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்காட்ரிஜர் வேவ் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்க வேண்டிய கொஸ்டின். நெக்ஸ்ட் யூசிங் ஸ்காட்ரிஜர் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் நார்மலைஸ் த வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எலக்ட்ரோட் ரேப்ட் இன் ஒன் டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் வெல்ல எப்படி இருக்கும். ஓகேவா. அடுத்து அதே மாதிரி 3 டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் பாக்ஸ்ல எப்படி இருக்கும் அதோட ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்ணி சொல்லணும். ஓகேவா. இது வந்து என்ன அப்படின்னா பார்ட் பில கவர் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் 5th யூனிட்டை பொறுத்தளவு அப்ளைடு குவாண்டம் பிசிக்ஸ்ல குவாண்டம் டனலிங்னா என்ன பார்ட் ஏல ஆரிஜின் ஆஃப் எனர்ஜி பேண்ட் ஃபைனைட் பொட்டன்ஷியல் வெல் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப்போட பிரின்சிபல் குவாண்டம் தியரிக்கும் ஜோன் தியரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ப்ளோச் தியரம் அடுத்து டனலிங் எஃபெக்ட் ஓகேங்களா 0 பாயிண்ட் எனர்ஜி என்னது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப் பிரில்லியன்ட் ஜோன்ஸ் இதெல்லாம் வந்து பார்ட் ஏல கவர் பண்ண வேண்டியது. ஓகே ஜஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஹிண்ட்ஸ் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பியை பொறுத்தளவு 3 கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா STM that means microscopic technique which uses a quantum tunneling principle to scan the sample with focused electron beam first question. அடுத்து Bloch theorem ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத பாத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா with necessary theory describe the quantum structure and V1 characteristic of the resonant tunneling diode along with its applications. ஓகேவா. resonant tunneling diode இது என்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன குவாண்டம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் V1 கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த 3 கொஸ்டின் பார்ட் பி கானது. ஓகேவா. ஸோ இவ்வளவுதாம்மா நமக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் இங்க நமக்கு வந்து பிசிக்ஸை பொறுத்தளவு. ஓகேங்களா. ஸோ இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏல ஒரு பார்ட் ஏ வந்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ல படிக்க போறது தான். பார்ட் பில கம்பல்சரி யூனிட் 1ல வந்து இந்த 4 கொஸ்டின்ஸ் யூனிட் 2ல வந்து இந்த 2 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் யூனிட் 3 பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் தரவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து யூனிட் 4ல இங்க இருக்க 4 கொஸ்டின் தென் யூனிட் 5ல இந்த 3 கொஸ்டின் இதெல்லாம் கவர் பண்ணீங்கன்னா கம்பல்சரி உங்களால பாஸ் பண்ணிட முடியும். கண்டிப்பா 5 15 மார்க்கையுமே உங்களால எழுத முடியும். 5 15 மார்க்குமே நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும் ஷூரா. ஓகேங்களா. மறக்காம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.